ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரூன்யா ப்ளஸ் ட்ரா வந்து 621. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 449. 2 போர்டில் 4 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சி போர்டில் 9. நான் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6, 7, 8 நம்பர் எடுத்திருந்தேன். ஓகேவா, இந்த நம்பர் எதுவுமே பாஸ் ஆகலை. நேற்று ரிசல்ட் ஃபுல்லாகவே டபுள்ஸில் நம்பர் ஏ போர்ட்லேயும் 4, பி போர்ட்லேயும் 4, சி போர்டில் 9 பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருந்தேன், ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே 805, அதுக்கு அடுத்த வாரம் அடுத்த நாள் 220, அதுக்கு அடுத்த நாள் 518, இங்கே 849, அதுக்கு அடுத்த நாள் 830, அதுக்கு அடுத்த நாள் 807, இங்கே 807, அதுக்கு அடுத்த நாள் 730, அதுக்கு அடுத்த நாள் 780, அடுத்து இங்கே 845, அதுக்கு அடுத்து 400, அதுக்கு அடுத்த நாள் 654. இப்போ நேற்றைய நம்பர் 449, அதுக்கு முன்னாள் நம்பர் 851. இப்போ இந்த ரிசல்ட்லாம் என்ன மெத்தட் கம்பேர் பண்ணுறீங்கன்னா, 8 நம்பர் இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் எல்லாமே இங்கே 3வது நாளில் 7, 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. 8 இருக்கும்போதே ஃபஸ்ட்டு ஏ போர்டில் முதல் டிஜிட்டு 8ன்னு இருக்கணும். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பார்க்காதீங்க. அதுக்கு அடுத்து 3வது நாளில் 7, 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 8 இங்கே 5. அதே மாதிரி இங்கே 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாளில் 7 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இந்த செட் ரிசல்ட்டில் 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாளில் 7 மட்டுமாவது ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 845, 8 இருக்கும்போதே இதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாளில் 5 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் 449, அதுக்கு முன்னாள் நம்பர் 851. நேற்றைய ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட் ஏ போர்ட் நம்பர் 8 தான். இப்போ நேற்றைய ரிசல்ட் இல்லாமல் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 இல்லைனா 5 வந்துடலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்ல வர கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு நான் எடுத்த நம்பர் தான். 8 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் 3வது நாளில் 7, 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. 8, 5, 8, 7, 8 இங்கே 7, 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் 3வது நாள் 5. இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் ஃபஸ்ட் நம்பர் 8 தான். அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7, 5 ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலான்ட்டு இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த 2வது மெத்தடில் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நாள் ரிசல்ட் நம்பர் வந்து சம்ருதி நம்பர் 672. நீங்கள் வந்து ஒரு 3 வாரம் ரிசல்ட் விட்டுட்டு அதுக்கு முன் வாரத்தில் என்ன ரிசல்ட் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 1, 2, 3 வாரம் ரிசல்ட் விட்டுட்டு அதுக்கு முன் வாரம் நம்பர் 635. இந்த 635லேருந்து 6 மட்டும் இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து பாக்யத்தரா 038. இதே மாதிரி தான் இங்கே ஒரு 3 வார நம்பர் விட்டுட்டு அதுக்கு முன் வார நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டு 710லேருந்து இங்கே 0 மட்டும் வந்திருக்கலாம். இப்போ அடுத்து ஸ்ரீசக்தி 851 இந்த வார நம்பர். அதே மாதிரி இங்கே ஒரு 3 வார நம்பர் விட்டுட்டு அதுக்கு முன் வாரம் அதாவது 4வது வார நம்பர் பார்த்தீங்கன்னா 508. இந்த 508லேருந்து 8, 5 இந்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய தனலட்சுமி ரிசல்ட்டும் இதே மாதிரி தான் 449. அப்போ இங்கேயுமே ஒரு 3 வார ரிசல்ட் விட்டுட்டு அதுக்கு முன் வார நம்பர் பார்த்தீங்கன்னா 443. இதிலேருந்து 4, 4 இந்த 2 நம்பருமே நேற்று ஏபி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து காரூன்யா ப்ளஸ் இதே மாதிரி இங்கே ஒரு 3 வார ரிசல்ட் விட்டுட்டு இப்போ இதுக்கு முன் வார நம்பர் எடுத்திங்கன்னா 980. அப்போ இந்த 980 இதுலேயே நம்பர் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகிடலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ இந்த வார ரிசல்ட்டுக்கு ஒரு 3 வார ரிசல்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு முன் வாரம் இருக்கிற ஏபிசி போர்டில் ஒரு நம்பரோ 2 நம்பரோ நம்மளுக்கு ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. இப்போ இங்கே 6, 3, 5 இந்த வார சம்ருதியில் 6, இங்கே 7, 1, 0 இந்த வார பாக்யத்தரால 0, 5, 0, 8 இந்த வார ஸ்ரீசக்தியில் 8, 5 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 4, 4, 3 நேற்றைய தனலட்சுமியில் 2 தடவை 4 பாஸ் ஆகிருக்கும். இப்போ காரூன்யா ப்ளஸ்க்கு இங்கே 980. இந்த 980லேருந்து ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பரோ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிடலாம். இப்போ இந்த கம்பேரிஷன் மட்டும் வச்சு தான் இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 2வது மெத்தடில் 980 இந்த 3 நம்பருமே எடுத்துட்டேன். இப்போ இந்த கெஸ்ஸிங்லாம் வச்சு நான் எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 7, 5, பி போர்டில் 9, சி போர்டில் 80. பாக்ஸ் வந்து 798, 790, 598, 590. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 79, 59, பிசி 98, 90, ஏசி வந்து 78, 70, 58, 50. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் எப்படி நம்பர் பாஸ் ஆகிருக்கோ அதே மாதிரி கம்பேரிஷன் வச்சு கொடுத்துட்டேன் நம்பர். 8 நம்பர் இந்த மந்தில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் 3வது நாளில் 7, 5 பாஸ் ஆகிடுதுன்ட்டு 7, 5 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். 2வது மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த வார ரிசல்ட்டுக்கு ஒரு 3 வார ரிசல்ட் பார்க்காதீங்க, ஓகேவா. அதுக்கு முன் வார ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பரோ இந்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. இப்போ இந்த கம்பேரிஷன் வச்சு 980 எடுத்துட்டேன். அதுபடி ஏ போர்டில் 7, 5, பி போர்டில் 9, சி போர்டில் 80. பாக்ஸ் 798, 790, 598, 590. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 79, 59, பிசி 98, 90, ஏசி வந்து 78, 70, 58, 50.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தடு கம்பேரிஷன்னா உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.